மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் அதிமுகவின் 16 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி வடசென்னை ராயபுரம் மனோ, தென்சென்னை ஜெயவர்தன், காஞ்சிபுரம் ராஜசேகர், அரக்கோணம் AS விஜயன், கிருஷ்ணகிரி ஜெயபிரகாஷ், விழுப்புரம் பாக்யராஜ், சேலம் விக்னேஷ், நாமக்கல் தமிழ்மணி, ஈரோடு அசோக்குமார், சிதம்பரம் சந்திரஹாசன், நாகப்பட்டினம் சுர்ஜித் சங்கர், கரூர் தங்கவேல், மதுரை டாக்டர் சரவணன், தேனி நாராயணசுவாமி, ராமநாதபுரம் ஜெயபெருமாள், ஆரணி கஜேந்திரன் ஆகிய தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக கூட்டணியில் உள்ள தேமுதிகவுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கி இருப்பதாக கூறினார். புதிய தமிழகம், SDPI ஆகிய கட்சிகளுக்கு தலா 1 தொகுதி ஒதுக்கி இருப்பதாக அறிவித்தார். குறிப்பாக புதிய தமிழகம் கட்சிக்கு தென்காசி தொகுதியும், SDPI கட்சிக்கு திண்டுக்கல் தொகுதியையும் ஒதுக்குவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசியவர், கூட்டணியை நம்பித்தான் கட்சியை நடத்த வேண்டும் என்ற அவசியமில்லை. நாங்கள் மக்களை நம்புகிறோம். மக்களுடன் கூட்டணி அமைத்து மக்களவை தேர்தலை சந்திக்கிறோம். விரைவில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்றார். குறிப்பாக தென்காசி தொகுதியில் புதிய தமிழகம் கட்சி போட்டியிடுவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார்.